ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த கண்மணி பெயருக்கு ஏற்றாற்போல் மூக்கு மொழியுமாக மிகவும் அழகாக இருப்பாள். அழகு என்றால் தன் உடன் பிறந்த அக்காளை விட ஒருபடி அழகாக இருந்தாள். தன் தாய்க்கு தன்னிடம் பாசம் இல்லையோ, பாரபட்சம் பார்க்கிறாளோ என்று ஒரு சில கணம் கண்மணிக்கு தோன்றும். ஏனென்றால் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் கண்மணியை மட்டுமே செய்ய வைப்பாள். பெரிய மகளிடம் வேலை வாங்குவதில்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் தாய் தன்னிடம் பாரபட்சம் காட்டுவது போல் கண்மணிக்கு தோன்றும். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் கண்மணி தன் தாயின் மீதுள்ள அன்பு ஒருபோதும் அவளுக்கு குறைந்ததில்லை. அவ்வளவு வேலைகளையும் மனம் நோகாமல் செய்து கொடுப்பாள். கண்மணி கல்லூரி படித்து கொண்டிருக்கும் போது அவளது அக்காளுக்கு திருமணம் நடைபெற்றது. அவளது அக்காள் கணவன் அரசு அதிகாரி. நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமைந்தது. அவளும் திருமணமாகி அவள் கணவன் வீட்டிற்கு சென்று விட்டாள். கண்மணி படிப்பை முடித்தவுடன் இவர்கள் பெற்றோர்கள் அக்காவுக்கு உதவியாக, அங்கேயே போயிரு, நீயும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம், அங்கேயே பக்கத்தில் கோச்சிங் சென்டர் இருப்பதால் நீயும் கோச்சிங் சென்றுவிட்டு அக்காவுக்கும் உதவியாக இருக்கலாம் என்று வலுக்கட்டாயமாக அக்கா வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். கண்மணியும் வேறு வழி இல்லாமல் அங்கு சென்றாள். அக்காவுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சிதான் என்றாலும் அடுத்தவர்கள் வீட்டில் போய் தங்குவது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் அங்கு சென்றாள். அங்கே எல்லா வேலைகளையும் கண்மணியே செய்ய வேண்டியதாக இருந்தது. அக்காவுக்கு துணி துவைப்பதிலிருந்து, சமைப்பதிலிருந்து, வீடு கிளீன் பண்ணுவதிலிருந்து அத்தனை வேலைகளையும் செய்வாள். அக்கா கோச்சிங் கிளாஸ் செல்வதற்காக அவள் தலையில் வைக்கும் பூவிற்கு ஹேர்பின் எடுத்து கோர்த்து வைக்க வேண்டும். அவ்வளவு வேலைகளையும் அவளே செய்து தர வேண்டும். ஆனால் கண்மணி படிக்க உட்கார்ந்தால் மட்டும் புதுசாக வேலை சொல்வாள் அக்கா. அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்று போஸ்டிங் வாங்கிவிட்டாள் அக்கா. ஆனால் கண்மணியால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம் அதிகமான வீட்டு வேலையும் அலைகழிப்பும் தான். இவ்வாறு நாட்களும் நகர்ந்து கொண்டிருக்க அவளின் அக்காளின் கணவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனை கண்மணிக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று அக்காள் வீட்டார் பேசிக்கொண்டிருந்தார்கள். கண்மணி வீட்டில் பெற்றோரும் நீயும் தேர்ச்சி பெற்று உத்தியோகத்திற்கு செல்வது போல் தெரியவில்லை, பேசாமல் அக்காளின் கொழுந்தனுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம், வரதட்சணையும் கேட்க மாட்டார்கள், கல்யாண செலவும் அவர்களே பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். அவனோ வேலை வெட்டி எதற்கும் செல்லாமல் பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டும் அண்ணன் வீட்டிற்கு சிறு சிறு எடுபடி வேலைகளும் செய்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் கண்மணிக்கு நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் பிற இடத்தில் வரதட்சணை மற்றும் செலவு செய்ய வேண்டும் என்று அவளின் தந்தை மறுத்துவிட்டார். சரி, விதி விட்ட வழி இதுதான், நமக்கான வாழ்க்கை இதுதான் போல என்று எண்ணி அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள். ஒரு நாள் அக்காவும் அவளது கணவனும் பேசுவதை எதேச்சையாக கேட்க நேரிட்டது. அப்போது கண்மணிக்கும் உங்கள் தம்பிக்கும் கல்யாணம் ஆனதும் நம்ம வீட்டோடவே வச்சுக்கலாங்க, வீட்டு வேலைக்கு கண்மணியும் வெளி வேலைகளுக்கு உங்க தம்பியும் பார்த்துப்பாங்க என்று அக்காள் சொல்ல அவளது கணவனும் சரி என்றான். கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த முறை தோற்றாலும் அடுத்த முறையாவது அரசு உத்தியோகம் வாங்கி இவர்கள் மத்தியில் கம்பீரமாக வாழலாம் என்றால் கடைசி வரைக்கும் இவள் வீட்டு வேலைக்காரி ஆகிவிடுவேன் போல என்று கவலைப்பட்டாள். தாய் தந்தையிடம் சொன்னாலும் ஒன்றும் மாறப்போவதில்லை. மாறாக அவர்களின் எண்ணத்தை பெருமையாக பேசுவார்கள். தன் விதியை நினைத்து நொந்து போனவளாய் கோச்சிங் கிளாஸ்க்கு சென்று கொண்டிருக்க அவளது பள்ளி நண்பன் சூரியன் எதிரில் வர இருவரும் நலம் விசாரித்து கொண்டு ஃபோன் நம்பரும் வாங்கி கொண்டார்கள். அன்றிலிருந்து சூரியன் அடிக்கடி கண்மணிக்கு போன் செய்தான். இவளும் அவனுடன் ஏதோ ஒரு வித மன ஆறுதலை தேடி பழக அதுவே காதலாக மாறியது. அடுத்த 1-2 மாதம் கழிந்த நிலையில் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தார்கள். கண்மணிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதனை சூரியனிடம் சொல்ல அவனும் நாம் இருவரும் வீட்டை விட்டு ஓடிப்போய் எங்காவது திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்று அவன் கூற அவளும் வீட்டில் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எண்ணி அவனுடன் சென்று விட்டாள். திருமணமும் செய்து கொண்டாள். உதைத்து இனிமேல் எங்கள் மூஞ்சியிலே முழிக்கக்கூடாது என்று ஒதுக்கிவிட்டார்கள்.
ஆனால் அந்த திருமணம் அவளுக்கு இனிக்கவில்லை. ஓரிரு வாரங்களிலேயே சூரியனின் சுயரூபம் தெரிந்தது. அவன் சரியாக வேலைக்கு செல்லவில்லை. அவனுக்கு எந்த ஒரு உருப்படியான வேலையும் இல்லை. அதோடு மோசமான குடிகாரனாக இருந்தான். கண்மணிக்கு இவன் குடிகாரன் என்பது துளியும் காதலிக்கும் போது தெரியவில்லை. ஏனென்றால் காதலித்த நாட்களோ வெறும் 2 மாதங்கள் மட்டுமே. அதனால் அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. இவன் குடிகாரன் என்று தெரிந்த பின்பு மிகவும் நொந்து போனாள். தன் விதியை எண்ணி கண்ணீர் வடித்தாள். அதற்குள் அவளுக்கு குழந்தையும் உண்டாயிற்று. வயிற்றில் குழந்தையோடு இவனிடம் படாத துன்பம் பட்டாள். அவன் சந்தேகப்படுவதும், போன் பேசக்கூடாது என்றும், வெளியே செல்லக்கூடாது, கோச்சிங் செல்லக்கூடாது என்று பல கண்டிஷன்கள் போட்டு அவளை பாடாய்படுத்தினான். இதற்கிடையில் மெதுவாக கண்மணியின் பெற்றோரும் கண்மணியுடன் பேச ஆரம்பிக்க பெற்றோர்கள் வீட்டுக்கும் சென்று வந்தாள். அவர்களுக்கும் ஒரு வகையில் கல்யாண செலவு எதுவும் இல்லை, வரதட்சணை எதுவும் கொடுக்க தேவையில்லை என்று எண்ணியதால் என்னவோ கண்மணியை சேர்த்து கொண்டார்கள். நாளடைவில் அவன் செய்யும் கொடுமை தாங்காமல் கண்மணி பெற்றோரின் வீட்டுக்கு கைக்குழந்தையுடன் திரும்ப வந்துவிட்டாள். இதனால் ஆத்திரமடைந்த கண்மணியின் பெற்றோர்கள், ஓடிப்போனவள் தானே, இங்கே எதற்கு வந்தாய் என்று அவளை துன்புறுத்த, அவனது கணவனும் குடித்துவிட்டு தினமும் பெற்றோரின் வீட்டுக்கு வருவதும், அதனால் அவளது தந்தைக்கும் பிடிக்காமல் போக இன்னும் அவளை மோசமாக நடத்த ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் கண்மணி அவளது கணவனிடமிருந்து விவாகரத்தும் வாங்க முடிவெடுத்தாள். விவாகரத்துக்கும் கிடைத்தது. இதனால் அவள் பெற்றோருக்கும் அவளுக்கும் சுமூகமாக நிலை இல்லை. அவளது